皆さんこんばんは。今日の文法は、とは限らない、とはいけないから。ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்ஃபோ முடிச்சிருந்தாங்களோ இல்லைன்னா என்ட்ரி படிச்சுட்டு இருக்காங்களோ ப்ளீஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ தி சேனல் டுகெதர். இப்போ நம்ம இன்னைக்கான கிராமர் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ நவ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் கிராமர் தோவா ககிரனாய். ஸோ இந்த தோவா ககிரனாய் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸப்ஷன் டு காமன்லி ஹெல்ப் பிலீஃப் ஃபார் பர்செப்ஷன் த சம்திங் இஸ் நாட் த கேஸ். அதாவது பர்சன் டு பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகும். எனக்கு ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், பட் அதே விஷயம் மற்றவங்களுக்கும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மேபி அது வந்து சின்ன விஷயமா இருக்கும், எனக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நாட் ஆல்வேஸ் ட்ரூ ஆர் நாட் நெசசரிலி இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதுதான் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி அன்சர்டனிட்டியான கேசஸில் நம்ம இந்த தோவா ககிரனாய் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். பிளெயின் ஃபார்ம் கூட தோவா ககிரனாய், இக்கு தோவா ககிரனாய். நவுன் அண்ட் ஆட்ஜெக்டிவ் கூட தா ஃபிக்ஸ் பண்ணி தோவா ககிரனாய் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சென்சை தா தோவா ககிரனாய், கெங்கி தா தோவா ககிரனாய். இ அட்ஜெக்டிவ் கூட நம்ம டைரெக்டாக தோவா ககிரனாய் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். தக்காய் தோவா ககிரனாய். வக்காய்கரா கெங்கிதா தோவா ககிரனாய். பீயிங் யங் டஸ் நாட் நெசசரிலி மீன் சம்மன் இஸ் ஹெல்தி ஒரு எனர்ஜெட்டிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இளமையாக இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபேக்டாக ஒன்று நினச்சிருப்பாங்க, தட் யங்காக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்கன்னு. பட் எவ்ரி டைம் அது வந்து ட்ரூவாக இருக்கணும்னு இல்லைல்ல, பர்சன் டு பர்சன் இதெல்லாம் டிஃபர் ஆகும். என்னதான் இந்த விஷயம் வந்து ஜெனரலைஸ் பண்ணி நம்ம ட்ரூன்னு சொன்னாலும் பர்சன் டு பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டிஃபர் ஆகும். வொக்காபுலரி பார்த்துடலாம். வக்காய் யங், கெங்கி எனர்ஜெட்டிக் or healthy, தோவா ககிரனாய் not necessarily. தக்காய் மோனோகா ஈ தோவா ககிரனாய். எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் ஆர் நாட் நெசசரிலி குட். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலுமே ஒரு காமனாக ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த நம்ம காசு அதிகமாக கொடுத்து வாங்கினா அதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் அது உண்மை இல்லைல்ல. சம்டைம் வந்து தட் வாஸ் நாட் த கேஸ். பிகாஸ் சம்டைம் வந்து நம்ம ஒரு பிலீஃப் ஒரு பெர்செப்ஷன் வச்சுருப்போம், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்க போது இந்த தோவா ககிரனாய் கிராமர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெக்காபுலரி பார்த்துக்கலாம். தக்காய் எக்ஸ்பென்சிவ், மூணு திங், இ குட், தோவா ககிரனாய் நாட் நெசசரிலி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கிராமர் தேவா இக்கேனாய்கரா. பிகாஸ் இட் இஸ் நாட் அலோட் சின்ஸ் யூ மஸ்ட் நாட், ரூல் ஆர் ப்ரொஹிபிஷன் ரீசன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூல் இருக்கும், அந்த ரூலை வந்து நம்ம பிரேக் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த கிராமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் வந்து ஒரு விஷயம் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த கிராமர் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தே ஃபார்ம் கூட பா இக்கேனாய்கரா போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தபை தேவா இக்கேனாய்கரா, ஹை தேவா இக்கேனாய்கரா, சுகத் தேவா இக்கேனாய்கரா. இங்கே உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை, இங்கே சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை, இந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. இந்த கிராமர் மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் ரூல்ஸோ இல்லை ஆஃபீஸ் ரூல்ஸோ இல்லை ஒரு பப்ளிக் மேனர் சொல்கிறதுக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெயினாக இந்த கிராமர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கொக்கோ தே சஷின் ஓ தொத்தேவா இக்கேனாய்கரா எமே மஷோ. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை, ஸோ தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இந்த கிராமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் டேக்கிங் ஃபோட்டோஸ் இஸ் நாட் அலோட் ஹியர், லெட்ஸ் ஸ்டாப். ஸோ வொக்காபுலரி பார்த்தீங்கன்னா சஷின் ஃபோட்டோ, தொரு டு டேக், தொத்தேவா இக்கேனாய் மஸ்ட் நாட் டேக், எமே மாஷோ லெட்ஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தொஷோகாந்தே ஓக்கின கோயிதே அனாஷித்தேவா இக்கேனாய்கரா சிசுகானி ஷிமாசு. பிகாஸ் யூ மஸ்ட் நாட் ஸ்பீக் லவுட்லி இன் த லைப்ரரி, ஐல் பி குவாய்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை நம்ம பிரேக் பண்ணாமல் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ லைப்ரரியில் அமைதியாக இருக்கணுன்றது ரூலு. ஸோ அந்த ரூலை நான் பிரேக் பண்ணாமல் நான் சைலண்ட்டாக இருந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தேவா இக்கேனாய்கரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நான் வந்து இது மாதிரி இருக்கிறேன், இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி இருக்கிறேன். ஓகே, வொக்காபுலரி பார்க்கலாம். தோஷோகான் லைப்ரரி, ஓகி கோயே லவுட் வாய்ஸ், ஹனாசு டு ஸ்பீக், ஹனாஷித்தேவா இக்கேனாய் must not speak, Sizukani quietly. Thank you for watching Ishoni Nihongo Menkishite Gambarimashou, and also please follow me for more JLPT and 3 content in Tamil, and don't forget to share with your friends. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக கிராமர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் புட் மீ in the comment section.